ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அதான் காமிக்கிறேன். இது வருஷம் பார்த்தீங்கன்னா தசரா டைமில் இருக்கும். நான் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா வருஷம் இதை போட்டுட்ருக்கேன். அப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிற போய் பார்க்க தான் நானும் போயிருந்தேன். முன்னாடி போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குட்டிஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களோட பிளேயிங் வெரைட்டிஸ்க்கு நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க ப்ளே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சுங்க. அப்படியே முன்னாடி போனோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப இந்த புக் ரீடர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி புக் ஃபேரும் போட்டிருந்தாங்க. அதுவும் நிறையா இருந்துச்சுங்க. அது 50 rupeesலேருந்து 250 ரேஞ்ச் வரைக்குமே நிறைய பார்த்தீங்கன்னா நாவல்ஸ், சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த புக் வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். நிறைய புக்ஸ் வந்து ஆஃபர்லையும் போட்டிருந்தாங்க, சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிற மேக்ஸிமம் என்னென்ன புக்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு இதில் அப்படியே வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்குங்க. உங்களுக்கு இது எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் காட்டுறேன். இது போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பாருங்கள். அப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷமும் என்ன புதுசு ஆட் ஆயிருக்குங்கிறது இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். போன வருஷம்லாம் இந்த மாதிரி புக் ஃபேர்லாம் இல்லைங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புக் ஃபேர்லாம் போட்டு குட்டீஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட் நீட்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க மொபைலை கொடுக்குறோம், சிஸ்டமை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி புக்ஸை கொடுத்து அவங்க படிக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலேஜும் கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போனேன் என் குட்டீஸ் எல்லாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில், கவு ஷேப்பில், டாட்டா ஷேப்பில், இந்த மாதிரி ஃப்ராக் ஷேப்பில் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அது அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி இல்லை, இந்த டைமில் இது புதுசாக ஆட் ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸில் வைப்போம் பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே. அப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸில் கணேஷா இருந்தாருங்க. அப்படியே பார்த்துட்டு கணேஷாலேருந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே திரும்ப காமிச்சிட்டு வரேன். நான் சொன்னேன் நல்ல அந்த ஷோ பீசஸில் என்னென்ன இருக்குங்கிறது நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் என்னென்ன இருந்ததுன்னு உங்களுக்கு அப்படியே மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப இந்த ஸ்மைலிங் புத்தா அது மாதிரி நிறைய குட்டி, இந்த மாதிரி 2 கப்புள் ஸ்டால்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்படியே ஃபேமிலியோட செட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். சூப்பராக இருந்தது, பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கணும் போலவே தோணும் நமக்கு. பட் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை, ஏற்கனவே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா ஷோ பீசஸில் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாமே நிறையா இருந்தது. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அப்புறம் இந்த குர்த்தி வெரைட்டிஸு, அப்புறம் பேண்ட் வெரைட்டிஸு அப்படியே நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே தெரியும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதில் அப்படி என்னென்ன இருக்காங்க, என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் காமிக்கிற கடை பார்த்தீங்கன்னா வெறும் ஷாலுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு கடைன்னே சொல்லுவேன். ஷாலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஷால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காட்டன்லேருந்து நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு இந்த சைடு. அப்புறம் நான் என்னோட லெஃப்ட் சைடு காமிச்சிட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காட்டன் பேண்ட் வெரைட்டிஸ் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது நான் போனது பார்த்தீங்கன்னா நைட் டைம்ங்கிறனால மேக்ஸிமம் எல்லா கடையுமே ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குன்னு ஒருத்தர் பிரிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த காட்டன்லாம் நல்லாயிருக்கும் மேடம், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ மேக்ஸிமம் அங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் உட்டன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. உட்டன் ஷாப்புங்க, இது உட்டன் ஐட்டம்ஸ் இருக்கிற ஷாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உட்டன் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சுங்களேன். அங்கே பாருங்களேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே, மினியேச்சர் சைஸ் வரைக்குமே நிறைய வச்சுருந்தாங்க உட்டன் ஐட்டம்ஸில். அதையும் உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி மேலே ஹேங் பண்ணி குட்டி குட்டி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வால் கிளாக்கு, அப்புறம் இந்த மாதிரி குட்டி இந்த ஈச்சார் மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க மேலே. அப்புறம் இந்த மாதிரி சைக்கிள்ஸு அதெல்லாமே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெனிம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டெனிமில் குர்த்தீஸு, டெனிமில் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸுங்களுக்கு ஃப்ராக்கு, அப்புறம் மேலே போடுற இந்த மாதிரி ஓவர் கோட்ஸ் அந்த மாதிரி டெனிம் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupeesன்னு சொன்னாங்க. அது எஸ்பெஷலி குர்த்திஸ் எல்லாம் 500 rupees டெனிம் குர்த்திஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மென்ஸ்க்கு பார்த்தீங்கனாலும் இருந்துச்சு, உமன்ஸ்க்கு பார்த்தீங்கனாலும் டெய்லி யூஸ் போடுற மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வேறு என்னங்க நம்மளோட இதுதான் இயரிங்ஸு, அப்புறம் பேண்ட்ஸு, அது அந்த கடையில் தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க.
அது இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இயரிங்ஸோட ஒரு இயரிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, என்ன ரேட்டுன்னு பார்த்தா 200 ருபீஸ் சொன்னாங்க. இது வெளியில பார்த்தா 100 ரூபாய்க்கு கிடைக்குமே, இதுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி டிசைன் யூனிக்காக இருக்கிறத பார்த்தா நானும் ரேட் கேட்டேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா குட்டீஸோக்கு நிறைய வைக்கிற மாதிரி டாய்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பான்ல போடுவாங்க இல்லைங்களா, அந்த சொல்லுவாங்களா அது பேர் என்ன, ஜீரக மிட்டாய் மாதிரி அந்த சைட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வெரைட்டிஸ், அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டாய்ஸ் வெரைட்டிஸ்லேயே நிறைய புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. குட்டீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டாங்க. அப்புறம் இந்த வின்டர் டைம் சீசனுக்கு போடுற மாதிரி, வின்டர் சீசனுக்கு போடுற மாதிரி நிறைய குல்லாஸ் இருந்துச்சு. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்கிப் ஆகிறது இல்லை, கரெக்டாக ஃப்ளோவில் வரல, சாரி. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குர்தா செட்டோடையே இருந்துச்சுங்க, குர்த்தி செட்டோடையே இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு நீங்கள் ஷாலோடையும் போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் எங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் கீழே புக்ஸ் வச்சுருந்தாங்க, மேலே ட்ரெஸ் ஐட்டம்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க, அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதையும். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னாலாம் இருக்கும் இல்லைங்க பார்த்தீங்களா, அது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே வாய் கொளருது, சாரி. சென்னா அந்த இதெல்லாம் பார்த்து போட்டிங்கன்னா அதில் அப்படியே ஃப்ரை பண்ணி இது போட்டு உப்பு காரம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பாருங்களேன், ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ரங்கோலி பவுடர்ஸ் டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவங்க வைக்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது என்னோட ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், டைம் கிடைக்கும்போது ஷார்ட்ஸையாவது பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சொன்னாங்க. நீங்கள் 3 செட்டாக வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ்ன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ 1 40, நீங்கள் 3 வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ்க்கு தரேன் அப்படின்னு சொன்னால், அதுலேயே நிறைய பிளேட்டில் இருக்கிற மாதிரி வெரைட்டிஸும் அந்த கடையிலே இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே இந்த சைடில் அப்படியே போகிற வழியிலே அந்த சைடெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் டோர் மேட்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பிக்கிள்ஸ் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்தாவே பிக்கிள்ஸ் வாசனை அப்படியே ஆளை தூக்குச்சுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நிறைய பிக்கிள் வெரைட்டிஸ் இருந்துச்சு. பிக்கிள்ஸ் பிடிக்கிறவங்கள கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் டோர் மேட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் இந்த டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த சீப்பு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணுறது டிஸ்க் மாதிரி இருக்கும்ல, அதில் மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ரேட் ₹70 அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. பிக் எனி திங் அட் 70 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா சில பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ரேட்டும் பார்த்து 215 போட்டிருந்தாங்க. அப்புறம் இதோட முடியுதுங்க. ஸோ இங்கே இருக்கிறதோட உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே முடியுது. அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம்னா என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஷூட் பண்ணுறது, இந்த கன் ஷூட் பண்ணுறது, அந்த பலூன் ஷூட் பண்ற கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரிங்ல நம்ம அதை கரெக்டா பால் பிக் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கும் இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இந்த ரிங் போடுறது, இந்த கன் ஷூட்டிங் எல்லாமே கூட நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ஜம்ப் பண்ணி வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பலூன் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் இங்கே